கெட்டவனா இருந்தா, கட்சிக்குள்ள இருக்கிற நம்ம எதிரியா இருந்தா அடிச்சு அடக்கிடலாம்டா. ஆனா இந்த ஆளு ரொம்ப ரொம்ப நல்லவன். ஒரு நல்லவன் மேல நீயும் நானும் கை வச்சிருக்கமா சொல்லு? நல்லவனா? அது யாருன்னு? அதான்டா பொன்னுசாமி. டிராபிக் பொன்னுசாமி தான் உனக்கு தெரியுமே. ஒரே ஒரு ஃபைலை வச்சு அத்தனை இந்த ஆள் ஒழிச்சு கட்டிடுவான் போல் இருக்கடா. மறுபடியும் ஒரு ரவுடியா, ஒரு பொறுக்கியா தான் கடைசி வரைக்கும் அலையணும்னு நம்ம தளபதி போல் இருக்கு. இன்னைக்கு நைட் அந்த ஆள் வீட்டில் இறங்குறோம், ஃபைல தூக்குறோம். டேய் அண்ணா, சித்தப்பு சொதப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் பார்த்துக்கிற வெற்றி. டேய் கோட்டரிங்க வா. பார்த்து தூக்கு. அப்பாடா. சார் சொல்லுங்க சார். இங்கே பாருப்பா, மாத்திரை போட்டு படுத்துட்டேன். இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. வாசக்கதவை போட்டாமல் விட்டுட்டேன். நான் பார்த்துக்கிறேன் சார். இப்போ தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வந்து பூட்டிட்டு சாவியை ஜன்னல் வழியாக போட்டுறேன் சார். நீங்கள் தூங்குங்க சார். சரி, குட் நைட்ப்பா. சார். என்னையா? சார் புள்ளிக்கு உடம்பு சரியில்லை. இங்கே குழந்தைங்களுக்கு பார்க்குற டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. டாக்டரா? வீட் நம்பர் ஏதாவது சொன்னாங்களா? அது நமக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது சார். இந்த அட்ரஸ் தான் பாருங்க சார். அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இங்கே தான் பக்கத்தில் இருக்கு சொன்னாங்க சார். இல்லை, நான் டியூட்டிக்கு புதுசு. நீங்கள் இந்த பக்கம் போய் தேடி பாருங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு டாக்டர் இருக்காரு. இல்லை, நாங்கள் கேட்டோம் சார். இந்த பக்கம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த லாஸ்ட்ல. ஏய் தம்பி, என்னடா பண்ற? ஐயோ டேய், சாப்பாடு கேட்டா அப்போ வாங்கி தர மாட்டேனா? ஏன்டா அசிங்கப்படுத்துற? ஏன் சின்ன பையனை போட்டு அடிக்கிற? தப்பு சார் இதெல்லாம். யோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? டேய் வாடா இங்க. டாக்டர் கிட்ட சொல்லி நல்லா ஊசி போட வைக்கிறேன் சார். கார்டு கொஞ்சம் கொடுங்க சார். தேங்க்யூ சார். ஏய், எல்லாத்தையும் கலந்துட்டல? எல்லாத்தையும் கலந்துட்டேன். வெயிட் பண்ணுவோம். பார்த்தல மயங்கிட்டாப்புல. சூப்பர். தூங்கிட்டு வா வெற்றி. சாவி பாக்கெட்ல.
எதரா தேடணும்? ஏதாவது எடுவா. ஐயோ சாரிப்பா சாரிப்பா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. சாவு வச்சிருவேன், போயிடாத. சாவி அடியில இருக்கு. என்ன பணம் நகையெல்லாம் உள்ள இருக்குனே. கொன்றுவேன். பணம் காசு எடுக்க வந்தோம். அண்ணே ஆச்சுண்ணே, இதை மட்டும் ஐயோ போய் வைடா. வாட்ச் எடுத்துட்டு நல்ல வேலை எதுக்கும் அடிக்கல, வச்சிடலாம் போய். இப்படி நம்ம பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாளேக்கா. எல்லாம் தலையெழுத்து. என்ன பண்றது? என்ன பண்ண சொல்லிட்டு பாரு. ஏண்டி சித்ரா, நீ அந்த ராணி கிட்ட எவ்வளவு சீட்ரி போட்டிருக்க? அதை எங்க கேக்குற? 5 லட்ச ரூபாய் சீட்டு, 2 லட்சத்து சொச்சம் கட்டிருக்க அவகிட்ட. அப்படியே வாரிட்டெல்லாம் போயிட்டா. அவள நல்லாவா இருப்பா? நாசமா போயிடுவா. அடி பாவி, அப்ப உனக்கு விஷயமே தெரியாதா? என்னக்கா எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தமே, உனக்கு தெரியாதா? நான் என்னத்த கண்ட? பணம் போனது நினைச்சு அப்படியே வீட்டுக்குள்ள இடிஞ்சு போயில இருக்கேன். நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, என்னத்த பண்றது? அவ மட்டும் கையில கிடைச்சான்னு வைங்களேன், வெறுங்காயாலேயே அவ கழுத்து பிடிச்சு கொண்டுடுவேன் நானு. சித்ரா, அந்த ராணிய போலீஸ்காரன் புடிச்சிட்டானா. என்னக்கா சொல்ற? நிஜமாவா? ஆமாடி, செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல திருநெல்வேலி ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு புருஷனும் பொண்டாட்டி நின்னுட்டு இருந்தாங்களாம். அப்போ போலீஸ் போய் கப்புன்னு புடிச்சிச்சான். எப்பக்கா? எப்ப பிடிச்சாங்களா? நடு ஜாமத்துல புடிச்சிருக்காங்க சித்ரா. இப்ப அதுங்க ரெண்டும் எங்க இருக்குதுங்க? அதுங்க ரெண்டையும் காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களாம். அப்ப நம்ம பணத்தெல்லாம் புடிச்சிட்டாங்களா? எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணியே ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களாம். அப்போ உடனே ஸ்டேஷன்ல போய் கேட்டா பணத்தை கொடுத்துருவாங்களா? நம்ம ஆளுங்க எல்லாம் கும்பலா போய் ஸ்டேஷன்ல கேட்டுட்டோம். இப்பெல்லாம் பணத்தை தர முடியாது, கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணத்தை தர முடியும்னு சொல்றாங்க. என்னத்த, என்னைக்கு இந்த கேஸ் முடியறது, என்னைக்கு நம்ம பணம் கைக்கு வருது? அததான் சித்ரா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். கேஸ் முடிய 2 வருஷம் ஆகுமாமே. அது வரைக்கும் நம்ம காசு அங்கேயேவா இருக்கும்? எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போராட்டம் பண்ணலாமா? அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்களே. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஆம்பளைங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பணத்தெல்லாம் திரும்பி வாங்குறதுக்கு வழியே இல்லையாக்கா? இப்போதைக்கு இல்லம்மா, அவங்கள பிடிச்சாங்களே அதுவே போதும்னு இருக்கு, அவ்வளவுதான். சித்ரா, உன் குடத்தை கொடு. என்ன? என்ன, 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 இல்லடா
நான் வரல. அவங்கள மட்டும் போக சொல்லு. அண்ணே என்னண்ணே நீ இல்லாம எப்படி அண்ணா கேண்டிடேட் அறிவிக்கும் போது நீ அங்க இருக்க வேணாமா? இருந்து என்ன பண்ண சொல்ற? மறுபடியும் பழைய ஆளையே வேட்பாளராக அறிவிப்பாங்க. அவனுக்கு கை தட்டுறதை நான் வேடிக்கை பார்க்கணுமா வந்து? அண்ணே போகாம இருந்தா ரொம்ப தப்பாயிரும்ண்ணே. அண்ணா என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். வானே ஃபர்ஸ்ட். இல்லடா, நான் வரல. ஊரை கூட்டி அத்தனை பேர் முன்னாடியும் நான் குற்றவாளின்னு அந்த ஆள் சொல்லுவான். உடனே டிவிக்காரங்கெல்லாம் என்னையே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம். நான் வரலடா. அண்ணே அரசியலுக்கு வந்தாவே இந்த மாதிரி மன உளைச்சல தாங்கிற மன வலிமை வேணும்னு தயவு செஞ்சு சொல்றேன். வானே இதை பாடுறா, என்னால வர முடியாது, அவ்வளவுதான். வேணா நீங்க எல்லாரும் போங்க. அண்ணே எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஓடி ஒளிய மாட்டாரு. தைரியமா எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாரு. இந்த சாதாரண குற்றச்சாட்டுக்கு பயந்து நிப்பாரா? என்னடா என்ன இப்படி பேசுற? பின் என்னண்ணே, அவனுங்க என்ன கொலையா பண்ணிட போறானுங்க நம்மள? ஊர்க்காரங்க முன்னாடி உன்னை பத்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்ல போறானுங்க, அவ்வளவுதானே? டிவி காரனுங்க கேட்டா கேட்டு போறானுங்க. ஆமாப்பா, நான் ஜெயிலுக்கு தான் போனேன், ஆனா அது அறியாத வயசுல போனேன்னு சொல்லு. எவனோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக அந்த நேரத்துல நான் அப்படி செஞ்சேன். அதுக்காக என் ஒட்டுமொத்த நடவடிக்கையும் குற்றம் சொன்னா எப்படின்னு ஓம் பக்கம் நியாயத்தை சொல்லுன. டேய் சொல்லி என்ன ஆக போகுது? அண்ணே சொல்லாம விட்டா எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும்னே. இந்த குற்றச்சாட்டெல்லாம் நீ ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதே நேரத்துல ஓம் பக்கம் நியாயத்தை நீ சொன்னாதா கட்சின்னு கிடையாதுன்னு இந்த ஊர் பொது ஜனமே நம்பும். அப்படிங்கிற? ஆமாண்ணே, வேற வழி கிடையாதுண்ணே. தயவு செஞ்சு சொல்றேன், கிளம்புனே. அண்ணே பத்திரிக்கைக்காரன் கேட்டா என்ன சொல்லணும் நான் சொல்றேனே. வாங்கண்ணே போலாம். இங்க பாரு, இப்ப நீ வர போறியா இல்ல நானே தூக்கிட்டு போட்டுமா? டேய் விடுறா, நானே வர்றேன். போன் எங்க வச்சேன்? நான் என்கிட்ட இருக்குண்ணா. சரி வா. என்னங்க என்னங்க என்னாச்சு? ஏதாவது நல்ல செய்தி கிடைச்சதா? இல்லடி, ஸ்டேஷன்ல போய் கால் கடுக்க நின்னதுதான் மிச்சம். அதுக்குள்ள அங்க பஞ்சாயத்துன்னு 10 பேர் வந்துட்டாங்க. கட்டின பணத்துல பாதி பணம் கமிஷனா தரதா இருந்தா உங்க பணத்தை திருப்பி வாங்கி தரோன்னு உட்கார்ந்துருக்கானுங்க. என்னது பாதி பணம் கமிஷனா? நல்லா இருக்குங்க. பணம் நம்ம கட்டுறதுக்காக வேர்வை சிந்தி உழைச்ச பணத்தை வாரி அவங்களுக்கா கொடுக்கணும்? கட்ட பஞ்சாயத்துன்னு வரவன் அவனுக்கு ஆதாயம் இல்லாமையா பஞ்சாயத்து பண்ணுவான்? அதெல்லாம் எனக்கு வேணாயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு முன்னாடி வேற யாராவது பணம் வாங்கலான்னு விசாரிச்சிங்களா? ஒரு பையன் அவங்கிட்ட போல. எப்படி பணத்தை போலீஸ் கிட்ட இருந்து திரும்ப வாங்கலாம்னு அத்தனை பயலுகளும் செவுத்துல முட்டாத குறையா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, ஏங்க வேற யார் மூலமாவது ஸ்டேஷன்ல பேச ட்ரை பண்ணலாமா? நமக்கு யாரடி இருக்கா? நமக்கு என்ன பெரிய அதிகாரியா தெரியுமா இல்ல அமைச்சரை தெரியுமா? யாரை கூட்டிட்டு போய் பேச முடியும்னு சொல்லு. ஐயோ ஐயோ, 1 ரூபாயா 2 ரூபாயாங்க? மறுபடியும் கணக்கு பார்த்தங்க. 2.25 லட்சம் கட்டியிருக்கோங்க. 2.25 லட்சமும் அப்படியே போயிடுச்சுங்க. அம்போடு போயிடுச்சுங்க. இப்ப நான் என்னத்தன்னு செய்வேன், எங்கன்னு போவேன்? ஏங்க ஏங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி? ஒரு போலீஸ் ஆபீசருக்கு திருவண்ணாமலை சைடுல ஒரு பண்ணை வீடு வாங்கி கொடுத்தீங்கல்ல, அவர்கிட்ட போய் நீங்க பேசினா டீல முடிச்சு கமிஷனை கேட்க போய் நிக்கிறப்ப உதச்சு உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டி கமிஷனே தராம ஏமாத்தின ஆல்ரெடி அவரு. இதுக்கு வந்து உதவி பண்ண போறாரு? போடி அந்த பக்கம். ஏங்க அந்த வக்கீல சிங்கார வேலை, அவர்கிட்ட போய் கேட்டா உதவி பண்ணுவாருல்ல? பாடி எவ்வளவு? அவரோட ஃபீஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? அதுக்கு அந்த கட்ட பஞ்சாயத்துக்காரங்கிட்டயே போயிடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஐயோ, இப்ப யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? எப்படி என் பணத்தை திருப்பி வாங்குவேன்? ஒண்ணுமே புரியலங்க. அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்குங்க. ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? ஒட்டு கேட்க வந்தியா? அவர் பாக்கெட்ல இருந்து காசு கீழே விழுந்துச்சு, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஐயோ ஆமா மேடம், ஒரு இடத்த பேசி முடிச்சோன்னா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. பாக்கெட்ல தான் வச்சிருந்தா தெரியாம கீழே விழுந்துருச்சு போல. என்னோட தான் கொடுத்துருங்களேன். பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பாக்கெட்ல வச்சாலும் சரி, சீட்டு போட்டு வச்சாலும் சரி. ஏய் நில்லு. என்ன? நாங்க பேசுனது ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? பணம் கொடுக்கலான்னு வந்தேன். அப்ப நீங்க பேசுனது காதுல விழுந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
இத பாரு, இதெல்லாம் போய் அத்தைக்கிட்ட பத்தி வச்ச நல்லா இருக்காது, சொல்லிட்டேன் பாத்துக்க. இந்த மாதிரி மென்டாலிட்டி எல்லாம் எனக்கு கிடையாது. ஆமா, மென்டல் தான். நீங்க போய் நிம்மதியா புலம்புங்க. ஏய் அபி மேடம் மேடம் ச்சே. மேடம் சொல்லுங்க. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏங்க பேசாம உள்ள வர மாட்டீங்களா? சிம்ரன். இவகிட்ட சிம்ரன், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு. மேடம், நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சீட்டு படம் அம்மோன்னு போயிரும் போல இருக்கு. நீங்க தான் ஜட்ஜோட மகளாச்சே, உங்களால இதுல ஏதாவது உதவி பண்ண முடியுமா? ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் பேசிக்கிறேன். இவகிட்ட கம்முனு இரு. மேடம், நாங்க ஒன்றும் பணக்காரங்கள்லாம் இல்ல. வர சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி சீட்டு கட்டிக்கிட்டு வர்றோம். அது இப்படி ஆயிப்போச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க பெரிய இடத்த பொண்ணு, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். உங்களால ஏதாவது உதவி பண்ண முடியுமா ப்ளீஸ் மேடம்? ஏங்க முடியும். எப்படி? அந்த போலீஸ் கிட்ட இருந்து உன்னால பணத்தை வாங்கி தர முடியுமா? உடனே கிளம்புங்க, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். சூப்பர் மேடம், சூப்பர். நிஜமாவே உங்களால முடியுமா? அதான் நான் சொல்றேன்ல, அந்த சிட்டு, அந்த ரெசீட்டு, அப்புறம் அந்த பாஸ்புக், ஆதார், இந்த மாதிரி ப்ரூஃப் ஏதாவது இருந்தா உடனே எடுத்துக்கோங்க. வெறும் வாய்ஸ் அப்படியே வேலைக்காகாது, பாத்துக்க. சரி, பணம் வேணும்னா கூட வாங்க, இல்லனா உள்ள போய் புலம்புங்க. அபி மேடம், அபி மேடம், மேடம் இதோ இப்பவே நாங்க கிளம்பி வரோம். உடனே நம்ம ஸ்டேஷன் போவோம். நீங்க இருங்க. சிம்ரன், வர மகாலட்சுமியை கெடுத்து விட்டுறாத. கொஞ்சம் நீ உள்ள வா. அந்த ரெசிப்ட் எல்லாம் எங்க இருக்குன்னு தேடி எடுத்து கொடு. வா. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நான் அங்க போய் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் போயிடுறேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க வந்துருங்க. சரியா? நாங்க அதையே பண்ணிடுறோம். ஏங்க ஏற்கனவே நம்ம விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. நானே செமங்கான்ல இருக்கேன். நீங்க போய் அவகிட்ட மேடம் மேடம் உதவி கேட்டுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அடியே 2.25 லட்சம் நம்ம பணம் உனக்கு வேணுமா இல்ல வேணாமா? அது வேணும் தான். அதுக்குன்னு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் நீங்க என்னமோ. எந்த வழியில இருந்து பணம் கிடைச்சா நமக்கு என்ன? நம்ம கைக்கு பணம் வரணும், அவ்வளவுதான். நீ போய் மேடம் சொன்னதெல்லாம் எடுத்து வை போ. அட என்ன பாக்குற போ. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேர்தல் இன்னும் 2-3 மாசத்துல வந்துரும்னு எதிர்பார்க்கிறோம். வர இடைத்தேர்தல்ல நம்ம தொகுதி சார்பா நம்ம கட்சியில யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த லிஸ்ட மேலிட பார்வையாளர்கள் கிட்ட கொடுத்தனுப்ப வேண்டியிருக்கு. இங்க வந்திருக்கிற எல்லாருமே நம்ம தொகுதியில முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்க தான். அவங்க எந்த வேட்பாளரை தேர்வு செய்யணும்னு விரும்புறீங்களோ அந்தந்த வேட்பாளரோட பெயரை தாராளமா பரிந்துரை பண்ணலாம். வரும் இடைத்தேர்தலில் போட்டியிட அண்ணன் பூங்காவனத்தை பரிந்துரைக்கிறேன். வரும் இடைத்தேர்தலில் போட்டியிட அண்ணன் பூங்காவனம் அவர்களை நான் பரிந்துரைக்கிறேன். நான் பூங்காவனத்தை பரிந்துரைக்கிறேன். நான் காயம்பூவை ஆதரிக்கிறேன். பூங்காவனத்தை பரிந்துரைக்கிறேன். பூங்காவனம் அண்ணனை பரிந்துரைக்கிறேன். பாத்தியானே, உனக்கு தானே ஃபுல் சப்போர்ட். அந்த ஆள் வராம தான் நல்லது. நான் காயம்பூவை ஆதரிக்கிறேன். பூங்காவனத்தை அண்ணனை பரிந்துரைக்கிறேன். பாப்போம். என்னப்பா எல்லாரும் அவங்க பரிந்துரைகளை சொல்லிட்டீங்கல்ல? சரி, அப்ப இனிமே மேலிட பார்வையாளர்கள் தான் முடிவு பண்ணணும். வந்திருக்கிற பரிந்துரை படி பாத்தீங்கன்னா பூங்காவனத்துக்கு 12 பேரும் காயம்பூவுக்கு 3 பேரும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆக பெருவாரியான பரிந்துரை பூங்காவனத்துக்கு கிடைச்சிருக்கு. நிறுத்துங்க.